அனைவருக்கும் வணக்கம். தேசமும் தெய்வீகமும் தன்னுடைய இரு கண்கள் என்று போற்றக்கூடிய அத்தனை தேசியவாதிகளுக்கும் இந்திய சுதந்திர போராட்ட வீரர்களுடைய வரலாற்றினை சொல்வதிலே பெருமை கொள்கின்றோம். அந்த வகையிலே இன்றைக்கு நாம் யாரை பார்க்க போறோம் தெரியுமா? ம.பொ.சி. மயிலாப்பூர் பொன்னுசாமி சிவஞானம். அந்த மாபெரும் மனிதரைனுடைய வரலாற்றைத்தான் இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ளப் போகின்றோம். ஐயா அவர்கள் 1906 ஜூன் 26 சென்னையிலே 1000 விளக்கு பகுதியிலே சால்வன் குப்பத்திலே பொன்னுசாமி ஐயா அவர்களுக்கும் சிவகாமி அம்மையார் அவர்களுக்கும் மகனாக பிறந்தார். ஏழ்மை குடும்பம், கல்வி கற்பதற்கு வாய்ப்பில்லை, வழியில்லை. தாயாரிடம் கல்வி பயின்றார். அடுத்து 3ஆம் வகுப்போடு அவருடைய படிப்பு நின்றது. வீட்டினுடைய ஏழ்மையை போக்குவதற்காக நெசவு தொழிலிலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். சில காலம் நெசவு தொழிலை செய்து கொண்டிருந்த பொழுது அச்சு கோர்க்கும் தொழிலே ஆர்வம் ஏற்பட்டது. அதனாலே சென்னையிலே ஒரு அச்சகத்திலே அச்சு கோர்க்கும் பணியிலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். அப்படி அவர் அச்சு கோர்க்கின்ற பணியிலே ஈடுபட்ட பொழுது இந்திய விடுதலைக்காக போராடிய பல போராட்ட வீரர்கள், காந்தியடிகள் போன்ற பலரினுடைய சுயசரிதத்தை, அவர்களுடைய போராட்ட களமாடுதலை எல்லாம் படித்து தெரிந்து உணர்ந்து தானும் அதுபோல ஒரு சுதந்திர போராட்டத்திலே ஈடுபட வேண்டும் என்ற ஆர்வத்தோடு தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். சிலப்பதிகாரத்தை ஆழ்ந்து படித்து அது புலமை பெற்று அதை அழகாக எடுத்து சொல்லியதால் அவருக்கு சிலம்பொலியார் என்ற பட்டமும் கொடுக்கப்பட்டது. ம.பொ.சி. அவர்கள் கப்பலோட்டிய தமிழனுடைய சுயசரிதத்தை படித்து அதை எழுதினார். வள்ளலாரும் ஒருமைப்பாடும் என்ற புத்தகத்தை எழுதினார். அது மிகச்சிறந்த வரவேற்பை பெற்று சாகித்ய அகாடமி விருதை பெற்றுக் கொடுத்தது. நண்பர்களே, ஒருவர் தனக்காக சுயசரிதையை எழுதுவது என்பது அவ்வளவு சாதாரணமானது அல்ல. மற்றவர்கள் அவரை பார்த்து எழுதுவார்கள். ஆனால் தன்னுடைய வாழ்க்கையை சுயசரிதமாக எழுதினார். 1000 பக்கங்களை கொண்ட சுயசரிதத்தை எழுதினார். அதற்கு தமிழக அரசாங்கம் 1981 அதை சிறந்த புத்தகமாக எடுத்துக்கொண்டது. அதற்கு 2000 ரூபாய் பரிசு கொடுத்தது. அது மட்டுமல்ல நண்பர்களே, சுதந்திர போராட்டத்திலே தமிழர்களின் பங்கு என்ற தலைப்பிலே ஒரு மிகச்சிறந்த புத்தகத்தை எழுதினார். அதற்கு தமிழக அரசாங்கம் 1982 பரிசு கொடுத்தது. 1,00,000 ரூபாய் பொன் முடிப்பாக கொடுத்தது தமிழக அரசாங்கம். இந்த அளவிற்கு கல்வி ஞானம் இல்லாத, 3ஆம் வகுப்புக்கு மேல் படிக்காத ம.பொ.சி. அவர்கள் எந்த அளவிற்கு ஆழ்ந்து அந்த படிப்பினை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பதனை நாம் உணர வேண்டும். நண்பர்களே, சுதந்திர போராட்டத்திலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டு பல்வேறு போராட்டங்களிலே அவர் கலந்து கொண்டார். அதனால் 750 நாட்களுக்கு மேலாக சிறையிலே இருந்திருக்கிறார். உப்பு சத்தியாகிரக போராட்டத்திலே தன்னை கலந்து கொண்டிருக்கிறார். 1928 சைமன் கமிஷன் இந்தியாவிற்கு வந்த பொழுது அதை எதிர்த்து போராடினார். 1939 சென்னை கடற்கரையிலே லத்தி சார்ஜ், பிரம்படிபடுதல், சிறை செல்லுதல் என்ற போராட்டத்திலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். ம.பொ.சி. அவர்கள் 120க்கு மேற்பட்ட நூல்களை எழுதியிருக்கிறார்கள். சென்னையிலே தியாகராஜ நகர் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். மேல் சபை தலைவராக இருந்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, மொழி வாரியாக மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட பொழுது திருத்தணியை நம்மோடு இணைப்பதற்கு போராட்டத்தை நடத்தி வெற்றி பெற்றார். 1972 பத்மஸ்ரீ பட்டம் அவருக்கு வழங்கப்பட்டது. இவ்வாறாக ம.பொ.சி. அவர்கள் சுதந்திர போராட்ட வீரராகவும் எழுத்தாளராகவும் சமூக சேவகராகவும் பாடுபட்டு நமக்கெல்லாம் ஒரு முன் உதாரணமாக திகழ்ந்திருக்கின்றார்.
நாம் வாழ்ந்த காலத்திலே வாழ்ந்து மறைந்திருக்கிறார் என்பது நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய பெருமையான விஷயம் என்பதனை கூறி, அவருடைய புகழ் என்றும் மறையாமல் இருப்பதற்கு அவர் வழி நடப்பதே நம்முடைய கடமையாக கருத வேண்டும். இப்படி பல்வேறு புத்தகங்களை 120க்கும் மேற்பட்ட புத்தகங்களை எழுதியிருப்பதற்கு அவர் கற்காமலேயே கற்றிருக்கிறார். இப்பொழுது கற்பதற்கு நிறைய வாய்ப்புகளை மத்திய அரசாங்கம், மோடி அரசாங்கம் கொடுக்கிறது. அதை தவறாமல் ஒவ்வொருவரும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கேட்டு, வாய்ப்பளித்த சர்வம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.